சௌந்தரலகரி 73வது ஸ்லோகம். என்றென்றும் பாலராக்கும் ஏற்றம் மிகு ஞானப்பால். அமுதே வக்ஷோஜௌ அமிர்தரசமாணிக்ய குதுபௌ ந சந்தே ஸ்பந்தோ ந கபதி பதாகே மனசி நஹ பிபந்தௌ தௌ யஸ்மாத் அவிசிததவ தூசங்கரசிகோ குமாராவாத்யாபித்விதரவதனௌ க்ரௌஞ்சதலனோ. தேவியின் இரு ஸ்தனங்களும் மோட்சத்திற்கு காரணமான அமுதம் நிரம்பிய மாணிக்க கலசங்கள் போன்றுள்ளன. இந்த ஸ்தனங்களின் அமுதை பருகும் விநாயகப் பெருமானும் குமரக்கடவுளும் சைவம் என்னும் நிலையிலேயே எப்பொழுதும் உள்ளனர். இளமை மாறாதிருக்க தேவர்கள் அமுதுண்டனர். ஆயின் இவ்விருவரும் இளமை என்ற நிலையை கூட அடையாது எப்பொழுதும் பாலகர்களாகவே விளங்குகின்றனர். இவ்வாறு இருப்பதாலேயே மங்கையர்கள் கூட்டுறவை அறியாது உள்ளனர். தென்னிந்தியாவில் விநாயகரை பிரம்மச்சாரியாகவும் வட இந்தியாவில் கார்த்திகேயரை பிரம்மச்சாரியாகவும் போற்றப்படுகின்றனர். இங்கே பகவத்பாதர் இருவரையும் குழந்தைகளாகவே காண்பிக்கிறார். இருவரும் மகா சக்திமான்களாகவும் ஞானஸ்வரூபமாகவும் விளங்க தேவியின் ஞானாமிர்தமே காரணமாகும். இவ்வாறு தேவியை தியானிப்பவர்கள் பிரம்ம சாட்சா்காரம் அடைந்து ஜீவன் முக்தர்களாவார்கள். இதற்கு ஒப்புநோக்க அபிராமாந்தாதி பாடல் 53வது. பெண்ணம் பெரிய முலையும் முத்தாரமும். 21வது பாடல் மங்கலை செங்கலை சம்முலையாள் மலையாள்.